அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக பதிவு செய்வதில்லை. அனைத்து மக்களுக்குரிய குறைகளை முறையாக எடுத்துரைக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய கோரிக்கைகளை இதன் மூலம் முழுமையாக கொண்டு வந்து அரசிடம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு ஒவ்வொரு பதிவாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளி மக்களுக்குரிய வாய்ப்புகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனை நம்மளுடைய மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி மக்களுக்குரிய அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு தனித்துவம் கொண்ட பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லது மாற்றுத்திறனாளி மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை இன்றைக்கு சிட்கோ நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்குரிய பங்கீடுகள் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் வலியுறுத்தப்படாத எத்தனையோ தொழிற்சாலைகள் நிராகரிக்கப்படுகின்றார்கள். ஒரு மாற்றுத்திறனாளிகளை பார்த்தால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிராகரிப்பு மட்டுமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ தொழிற்சாலைகள் இயங்கினாலும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சட்ட திருத்தம் இன்றைக்கும் கொண்டு வரப்படாமல் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் ஈரோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி மசாலாவுக்குரிய அந்த நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளி மக்களுக்குரிய வாய்ப்புகளை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நாம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற எண்ணற்ற துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய அரசு புகார் தொலைபேசி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் ஒரு கண் துடைப்புக்காக மட்டுமே, விளம்பரத்துக்காக மட்டுமே ஊடகங்கள் வாயிலாக மாற்றுத்திறனாளி மக்களுக்குரிய சேவைகள் வழங்கப்படுவதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு கிராம ரீதியாக, மாவட்ட ரீதியாக, நகர ரீதியாக மக்களுக்குரிய உபகரணங்கள் முழுமையாக இலவசமாக கொடுக்கக்கூடிய அங்காடிகள் ஆங்காங்கே நியமனம் செய்யப்பட வேண்டும். இதனால் அம்மக்களுக்கு எளிமையான அவர்களுக்குரிய அந்த உபகரணங்கள் எளிதாக கிடைக்க ஒரு முழுமையான இலவசமான திட்டமாக அனைத்து இடங்களிலும் ஒரு இலவசமான அங்காடிகள் அமைக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்குரிய அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு தனித்துவம் கொண்ட மாற்றுத்திறனாளி பள்ளிக்கூடங்கள், பேருந்து வசதி அனைத்துமே முறைப்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்புகளை முறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு இடத்திலும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இது மாதிரியான மாற்றங்கள் வரும் பொழுது அவர்களும் ஒரு நம்மை போல இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளி என்ற பெயரையே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் கலைஞர் அதை மாற்றினாலும் இன்றைக்குரிய வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். என்றைக்குமே அனைத்து மக்களுக்கும் அனைத்துமே கொண்டு போய் சேர்க்கும் இடமாக நம்மளுடைய நல்லாட்சி நிலவப்பட வேண்டும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.